நீட் தேர்வு எழுதுவதற்காக மகனை கேரளா அழைத்து சென்று மாரடைப்பால் உயிரிழந்த கிருஷ்ணசாமியின் உடலுக்கு அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் விளக்குடியில் வைக்கப்பட்டுள்ள கிருஷ்ணசாமியின் உடலுக்கு திமுக எம்பி கனிமொழி நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் நேரில் சென்று கிருஷ்ணசாமிக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள். ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் கிருஷ்ணசாமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மத்திய அரசாங்கம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது மாநில பட்டியலிலே இருக்க வேண்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அவங்க மாற்றி நம்மளை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலில் கொண்டு வருவதுதான் இதற்கு எல்லாம் தீர்வு. கிருஷ்ணசாமி மரணத்திற்கு இறப்புக்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பு. உரிய நேரத்தில் மாநில அரசு உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 5700 மாணவர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வெடுக்க மையங்களை உருவாக்கி இருக்க முடியும். ஆகவே கிருஷ்ணசாமி மரணத்திற்கு இறப்புக்கு மத்திய அரசு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வருத்தத்தோடு கண்டனமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சிபிஎஸ்இனுடைய அலட்சிய போக்கு, அவருடைய நிர்வாக திறமையின்மை, முறையான திட்டமிடுதல் இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு.